காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா வீட்டில் நைட் ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி வித் ஆனியன் எல்லாமே முறையாக ரெடி பண்ண போகிறாங்க. கூட அந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா முறையான விதத்தோட சூப்பர் டேஸ்ட்டாக செய்ய போகிறாங்க. என்னென்னன்றதை பார்த்துங்க. அது கூட பக்கத்தில் இந்த மீன் மேக்கர்லாம் இருக்குது, அதே நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கொத்திக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு மிக்சிலையும் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பண்ணி போட்டு நல்லா முறையாக ரெடி பண்ணுறாங்க. அது வதக்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வதக்கத்தில் தான் அதனுடைய டேஸ்ட்டே இருக்குது. ப்ளஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெய் நல்லா வரணும். வதக்க அந்த டேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, இப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மீட் மேக்கருக்காக எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தக்காளியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கின உடனே அடுத்தது தக்காளியை போட்டு நல்லா வதக்குவாங்க. வதக்கின உடனே நல்ல எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு நல்ல கலராக ஃப்ளேவராக வருது. இதை பாருங்கள். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஃபைனல் டிசிஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வந்து கலந்து வந்துடுச்சு. இப்போது அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கலரில் கிண்டி விட்டால் சூப்பராக ஒரு ஃபைனலுக்காக ஒரு நல்ல கலர் வரும். பார்ப்போம். இது நம்ம என்ன பெரிய ஸ்பெஷல்னா பிரியாணி மசாலா போடாமலே ஒரு தனி ஃப்ளேவரில் ரெடி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலே செஞ்சு இது ஒரு ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. கடையில் வாங்காத ஹோம்மேடு தான் ஃபுல்லாகவே பாருங்க. ஆமாம், இப்போ தக்காளி இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா ஒரு நல்ல கலருக்காக வரும். ஆமாம், வதக்குங்க, நல்லா வதக்குங்க. சூப்பர் வந்துடுச்சு. சூப்பரான கலர் இருக்கு. இப்போ என்னுடைய பெரிய பொண்ணு தான் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அம்மா கூட கிச்சனில் அவங்க தான் கிண்டிட்டு இருக்காங்க.